ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தோம்னா, நம்ம வெண்டைக்காய் குழம்பு தான் செய்ய போறோம். அதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்திட்டு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்றது நல்லது. நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு பொரிய விட்டுட்டு, வெண்டைக்காய போட்டு நல்லா வதக்கிரணும். நல்லா வதங்கின பின்னாடி எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா? அந்த நேரத்தில வந்துட்டு நம்ம வந்து தக்காளி, வெங்காயத்த அரைச்சு வச்சத ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதுவும் நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் வந்து மசாலாத்தூள், மஞ்சத்தூள், கொத்தமல்லி தூள், குழம்பு மசாலாத்தூள், அதுக்கப்புறம் வந்து தனியா வறுத்து அரைச்ச பொடி வந்து நான் வச்சுருந்தேன் புளிக்குழம்புக்கு. ஸோ அந்த அந்த பொடியும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது வந்து என்னென்னா ஒன்றும் இல்லை, இது வர கொத்தமல்லி, வரமிளகா, அதுக்கப்புறம் வந்து கடலப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும். அப்படி கொதிச்சா தான் வந்து உங்களுக்கு வந்து பச்சை வாசனை எல்லாம் போகும். ஸோ நல்லா வந்து இந்த அளவுக்கு வரணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து புளி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஸோ என்கிட்ட மாங்காய் இருந்ததுனால நம்ம புளியும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஆப்ஷனலாக மாங்காய் இருந்துச்சு அப்படின்னா மாங்காயும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் புளி ஆட் பண்ணல, மாங்காய் இருந்துச்சு, கட் பண்ணி அதை மாங்காய் சேர்த்துக்கிட்டேன். மாங்காய் நிறைய சேர்த்ததுனால எனக்கு வந்து புளி தேவைப்படாது. ஸோ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். கொதி விட்டுக்கலாம். கொதி விட்டதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒரு 1/4 மணி நேரம் இருந்தால் போதும். 1/4 மணி நேரம் கூட 15 மினிட்ஸ் கூட தேவையில்லை, ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். நல்லா வந்து குழம்பு வந்து ஒரு திக்னஸ் ஆகி உங்களுக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் தேவைன்னா புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் இல்லை அப்படின்னா புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் ஆட் பண்ணால் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு வந்துச்சு கிரேவி மாதிரி. இது வந்து சப்பாத்தி, ரைஸு இதுக்கெலாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.